எனக்கு நம்பிக்கை தடி மேல வந்துருச்சு. முதல்ல அடிச்சேன் தடியால, கடல் பிளந்துருச்சு. இப்ப ரெண்டாவது அடி அடிச்சா மூடி நினைச்சேன், யாரெல்லாம் மூட வைக்கிறது ஓப்பன் பண்ணி அதை ஓடி போயிட்டாங்க. ஃபிரௌன் பாரான் அப்படியே மாச்சி போயிட்டான். என்னப்பா மூசா இப்படி சூனியம், இப்படிப்பட்ட சூனியம் தெரியுமா? சாதாரண சூனியம் பண்ற மாதிரி இப்ப கடலே ரெண்டா பண்றாரு சூனியத்தினால. சரி நம்ம உள்ள போயிடலாம் வேண்டின்னு சொல்லி ஃபிரௌன் பண்ணா தன்னுடைய மொத்த படையோட சேர்ந்து உள்ள வர்றான். உள்ள வர்ற போறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே பாத்துட்டே இருக்கான். ஃபிரௌன் வந்துட்டான். நடு கடலுக்கு வந்த உடனே ரப்பல் ஆலமீன் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டான். கடல் என்ன பண்ணிட்டாங்க அல்லாஹ் அப்படியே மூடின உடனே ஃபிரௌன் அப்படியே தத்தளிக்கான். கடல்ல வாய பொளந்து தத்தளிக்கான். உயிர் போகுது. அந்த நேரத்தில் ஃபிரௌன் சொல்றான், கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பி பனு இஸ்ராயீல். பனு இஸ்ராயீல் ஈமான் கொண்ட அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன் அப்படின்னா. யாருங்க? ஃபிரௌன் தத்தளிச்சு உயிர் போற நேரத்துல அப்ப என்ன சொல்ல, அல்லாஹ் ஈமான் கொண்டு சொல்ல, பனி இஸ்ராயீல் யாரை ஈமான் கொண்டார்களோ அவனை நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், ஆன இப்பதான் புத்தி வந்துச்சா? அல்லாஹ் கேக்குறான், இப்பதான் புத்தி வந்துச்சா? வகத அசைத்தோ, நீ ஒன்ன மன்னிக்க தயாரா இல்லை. ஏனென்றால் நீ தௌபா கேட்பது எந்த நேரத்துல? தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டது. தௌபா கேட்கிறேன். ஹாரூன் நபி ஈமான் கொண்ட ரப்பே நான் ஈமான் கொண்டு சொன்னானே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தௌபா ஏத்துக்கல. ஏன்னு சொன்னா அவன் தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்ட பிறகு அவன் தௌபா செய்யறான். தௌபா ஏத்துக்கல. சகோதரர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்துல ஃபிரௌன் சொல்றான், ஃபல் யௌம ஃபிரௌனே ஃபல் யௌம நுனஜ்ஜீக பி பதனிக தகூன லிமன் கல்ஃபக ஆயத்தன். உனக்கு பிறகு கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினை தருவதற்காக உன்னுடைய உடலை பாதுகாத்து வைப்பேன். யார் சொல்றா? நேத்து பாத்தமா இல்லையா? பாக்கலையா நீங்க? ஃபிரௌனுடைய உடல் இன்றைக்கு எங்க இருக்குதுங்க? எகிப்துடைய மிஸ்ருடைய மியூசியத்துல இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌன். பண்டைய எகிப்தியர்கள் இறந்தவர்களின் உடலை பாதுகாப்பதற்காக உரிய ரசாயனங்களை பயன்படுத்தி ஒரு பெட்டியில் உடலை வைத்து மூடுவார்கள். இவ்வாறு பாதுகாக்கப்படும் உடல் மம்மி எனப்படுகிறது. பிறகு அதன் மேல் பிரமிடு என்னும் கோபுரத்தை அமைப்பார்கள். 1898 ஆண்டு லாரட் என்பவரால் ஒரு பள்ளத்தாக்கில் மம்மி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது எகிப்தின் தலைநகர் கைரோவுக்கு எடுத்து செல்லப்பட்டது. பிறகு 1907 ஆண்டு இதை முழுமையாக ஆய்வு செய்வதற்காக எலியட் சுமித் என்பவரிடம் எகிப்து அரசு ஒப்படைத்தது. அவர் விரிவான ஆய்வு செய்து இது ஃபிரௌனின் உடல்தான் என்பதை உறுதிப்படுத்தினார். பாதுகாக்கப்பட்ட மம்மிக்கும் ஃபிரௌனின் உடலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மற்ற மம்மிகள் குடல்கள் அகற்றப்பட்டு மருந்துகள் நனைக்கப்பட்ட துணிகளால் இன்றளவும் பாதுகாத்து வருகின்றனர். ஆனால் ஃபிரௌனின் உடலில் உள்ள குடல்கள் அப்படியே இருக்கின்றன. ஏனென்றால் இறைவன் திருக்குரானில் கூறுகிறான், சூரா யூனுஸ் வசனம் 92, உனக்கு பின் வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக உன் உடலை இன்று பாதுகாப்போம். மனிதர்களில் அதிகமானோர் நமது சான்றுகளை அலட்சியம் செய்வோராகவே உள்ளனர். இந்த உலகம் அழியும் வரை காலையும் மாலையும் ஃபிரௌனும் அவனது கூட்டத்தினரும் நரக நெருப்பில் காட்டப்படுவதாக இறைவன் மேலும் திருக்குரானில் 40வது அத்தியாயம் 46வது வசனத்தில் கூறுகிறான். ஒரே இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையை இவனிடம் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறினார்கள். அதை ஏற்க மறுத்தான். ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களை கொடுமைப்படுத்தி கொன்றும் குவித்தான். அது மட்டுமல்ல, நான் தான் இந்த உலகத்தின் கடவுள் என்று ஆணவத்தோடு சொன்னான் அன்று. இன்றோ எகிப்து நாட்டு அருங்காட்சியகத்தில் ஒரு கண்ணாடி பெட்டியில் காட்சி பொருளாகிவிட்டான் இந்த ஃபிரௌன்.